எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம ராசி மண்டலத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா தெரிஞ்சாலும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தி கொண்ட ராசி இருக்குன்னா அது கண்டிப்பா மகர ராசி தாங்க. அவங்களோட அந்த அமைதியான தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்ட கதையையும் சாதிக்கணுங்கிற தாகத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மகர ராசியோட அந்த மறைக்கப்பட்ட மறுபக்கத்தை பத்தியும் அவங்க வாழ்க்கை பயணத்தோட ஆழமான ரகசியங்களை பத்தியும் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரே ஒரு வரி மகர ராசிக்காரங்களோட மொத்த குணத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அவங்கள அவ்வளோ சீக்கிரமா யாரும் அவங்க போற பாதையிலிருந்து மாத்திட முடியாது. அவங்களோட மன உறுதி இருக்கே, அது ஒரு பாறை மாதிரி. ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து பின்வாங்குற பேச்சுக்கே இடமில்ல. இந்த ஒரு குணம்தான் அவங்களோட மிகப்பெரிய பலம்னு சொல்லணும். சரி, இவ்ளோ உறுதியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? வெளிய பார்க்க இவ்ளோ அமைதியா தெரியற அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்கோம்? சாதிக்கணுங்கிற அந்த வெறி மட்டும் அவங்களுக்கு எங்கிருந்து வருது? வாங்க, இந்த வலிமைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல மகர ராசிக்காரங்களோட குணங்கள்ல இருக்கிற சில ஆச்சரியமான முரண்பாடுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற 2 விதமான குணங்கள். இது சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்களோட கேரக்டரோட அஸ்திவாரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. வெளியே இருந்து பார்த்தா ரொம்ப அமைதியா எதுக்குமே கலங்காதவங்க மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சாதிக்கணுங்கிற வெறி ஒரு எரிமலை மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் அவங்களுக்குள்ள ஆழமா இருக்கும். ஆனா அதை பெருசா வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களோட அந்த அமைதி வரப்போற பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. இது சனியோட வீடுங்கிறதால, அதாவது நீதிக்கும் ஒழுக்கத்துக்கும் அதிபதியான சனி பகவானோட ஆதிக்கத்துல இருக்கறதால, நீதி, நேர்மை இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். தனக்கு ஒருத்தர் செஞ்ச உதவிய வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டாங்க. ஆனா தங்களோட ரகசியங்களை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. தங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சிடுவாங்க. அதே நேரத்துல கோபத்துக்கும் ஆற்றலுக்கும் காரணமான செவ்வாய் இந்த ராசியில உச்சம் பெறதால இவங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. அதே மாதிரி கடின உழைப்புக்கும் கொஞ்சம் கூட அஞ்சவே மாட்டாங்க. இதுதாங்க மகர ராசியோட மொத்த வாழ்க்கை பயணம். ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து தன்னோட சொந்த உழைப்பால மட்டுமே போராடி வாழ்க்கையில உச்சிக்க போறவங்க இவங்கதான். இவங்களோட வெற்றிக்கு வேற யாருமே காரணமா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கல்லையும் அவங்களே எடுத்து வச்சு தங்களோட கோட்டைய அவங்களே கட்டுவாங்க. அடுத்து இவங்களோட வாழ்க்கையில உறவுகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, எந்தெந்த உறவுகள் அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி. கவனமா கேளுங்க. மகர ராசிக்காரங்களோட வளர்ச்சி அவங்க உறவுகளோட அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. சொல்லப்போனா அவங்களோட உண்மையான வளர்ச்சியே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. வாழ்க்கை துணை வந்த பிறகுதான் அவங்க லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டியே வரும். 2வது குழந்தை பிறந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். கடைசியா பேரன் பெத்திகள் வந்த பிறகுதான் புகழோட உச்சிக்கு போவாங்க. இது அவங்க ராசியில இருக்கிற ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப அழகான ஒரு தத்துவம். மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணைதான் எல்லாமே. திருமணத்துக்கு பிறகுதான் அவங்களோட கடின உழைப்பு வெற்றியா மாறும். அவங்க போற பயணங்களுக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். தன்னோட துணைய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அவங்க வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க வாழ்க்கை துணைதான்னு சொன்னா அது மிகையாகாது. அவங்க ராசில குரு நீசமாகறதால, அதாவது சுபகிரகமான குரு கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத மகர ராசிக்காரங்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளோட எதிர்காலம், படிப்பு இல்லனா ஆரோக்கியம்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். இப்போ மகர ராசிக்காரங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது அவங்களோட கடின உழைப்பா இல்ல விதியோட விளையாட்டான்னு பார்க்கலாம். இது 2மே கலந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். உழைப்பு விதிய ஜெயிக்குதா இல்ல விதி உழைப்ப வழி நடத்துதா? வாங்க பார்க்கலாம். இந்த விஷயத்த நாம திரும்ப திரும்ப சொல்லியே ஆகணும். மகர ராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்கன்னா அதோட முழு பெருமையும் அவங்களுக்கு மட்டும்தான். குடும்பம், நண்பர்கள்னு யாருடைய பெரிய சப்போர்ட்டும் இல்லாம தனி ஆளா நின்னு போராடி ஜெயிச்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே சுயம்புக்கள். இவங்களோட ஜாதகத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு தான் இந்த விபரீத ராஜயோகம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய துன்பங்கள், அவமானங்கள், போராட்டங்கள் மூலமா தான் இவங்களுக்கு உச்சபட்ச வெற்றி கிடைக்கும். எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர்னு உச்சத்துக்கு போவாங்க. ஆனா அந்த வெற்றி அவங்க சிந்தின கண்ணீர்லிருந்தும் பட்ட கஷ்டங்கள்லிருந்தும் உருவானது.
அவங்களோட வாழ்க்கை பாதைய நாம இப்படி பிரிக்கலாம். 30 வயசுக்குள்ள வாழ்க்கையோட அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவமா மாத்திருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்களோட உண்மையான வளர்ச்சியும் வெற்றியும் 40 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும். கடைசி காலத்துல ரொம்ப நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த குணங்கள், உறவுகளோட தாக்கம், விதி உழைப்போட கலவை, இது எல்லாமே சேர்ந்து மகர ராசிக்காரங்கள கடைசில எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னு இப்போ தொகுத்து பார்க்கலாம். ஆமாங்க, மகரத்தோட வாழ்க்கைய ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான். அவங்க போற பாதை முழுக்க போராட்டங்களும் கடின உழைப்பும் நிறைஞ்சுதான் இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே சுலபமா கிடைக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க கண்டிப்பா சிகரத்தை அடைந்தே தீருவாங்க. அது அவங்களோட விதி. அவங்களோட பிற்கால வாழ்க்கை பத்தி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 40 வயசுக்கு மேல அவங்க உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் உணர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, நிறைய மகர ராசிக்காரங்களோட பெரிய வளர்ச்சிய பார்க்க அவங்க அப்பா உயிரோட இருக்கிறதில்லன்னு ஒரு ஜோதிட கணிப்பு இருக்கு. ஆனா அவங்களோட கடைசி காலம் ரொம்ப நிம்மதியாவும் பேரன் பேத்திகளோட சந்தோஷமாவும் அமையும். இந்த பழமொழி மகர ராசிக்கு 100க்கு 100% பொருந்தும். ரொம்ப சாதாரண நிலையில் இருந்து தங்களையே செதுக்கிக்கிட்டு ஒரு தகரம் தங்கமா மாறுற மாதிரியும் ஒரு தவழ சிங்கமா மாறுற மாதிரியும் உருமாறி புகழோட உச்சிக்கு போவாங்க. இதுதான் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர். சரி, கடைசியா ஒரு கேள்வி. மகரத்தோட உண்மையான பலம் அவங்களோட விடாமுயற்சியா இல்ல கஷ்டங்களுக்கு பிறகு வெற்றிய கண்டிப்பா கொடுக்கும்னு எழுதப்பட்ட அவங்க விதியா? ஒருவேளை இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச விஷயமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.